வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. சமீபத்தில் எந்த நாட்டில் யோகா அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் கே நேபாளம், ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி வங்கதேசம், ஆப்ஷன் டி இலங்கை. சரியான பதில் ஆப்ஷன் பி பாகிஸ்தான். சமீபத்தில் இந்தியாவின் யோகா பயிற்சியானது பாகிஸ்தானில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஃபாத்திமா ஜின்னா பூங்காவில் இலவச யோகா வகுப்புகளை தலைநகர் வளர்ச்சி ஆணையம் துவங்கியுள்ளது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. தமிழகத்தில் உலக ஸ்டார்ட் அப் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ 2025, ஆப்ஷன் பி 2026, ஆப்ஷன் சி 2027, ஆப்ஷன் டி 2028. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2025. முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோர்களை கலந்து கொள்ளும் வகையில் உலக ஸ்டார்ட் அப் மாநாடு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற உள்ளது. இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் செங்குத்தான நிலையில் திறந்து மூடும் வசதியுடன் அமைக்கப்படும் முதல் பாலம் எது? ஆப்ஷன் ஏ சாகி பாலம், ஆப்ஷன் பி புனலூர் தொங்கு பாலம், ஆப்ஷன் சி பாம்பன் ரயில்வே பாலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி பாம்பன் ரயில்வே பாலம். ரூபாய் 550 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாம்பன் ரயில் பாலத்தின் நடுவில் பெரிய கப்பல்கள் சென்று வரும் வகையில் 72.5 மீட்டர் லிப்டிங் கிரிடர் செங்குத்தாக மின் இயந்திரவியல் சக்தி மூலம் அமைக்கப்பட உள்ளது. இந்த புதிய பாலம் செங்குத்தாக திறக்கப்படும் இந்தியாவின் முதல் பாலமாகும். மூன்றாவது கேள்வி. 2024 தாமஸ் மற்றும் உபேர் கோப்பையை வென்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் பி சீனா. சீனாவில் நடைபெற்ற ஆடவர் தாமஸ் கோப்பை மற்றும் மகளிருக்கான உபேர் கோப்பை பேட்மிண்டன் போட்டி ஆகிய இரண்டையும் சீனா வென்றுள்ளது. சீன ஆடவர் அணி தாமஸ் கோப்பையை 11வது முறையாகவும் மகளிர் அணி உபேர் கோப்பையை 16வது முறையாகவும் வென்றது. உலகின் முதல் 6G சாதனத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் பி ஜப்பான். உலகின் முதல் 6G சாதனத்தை ஜப்பான் அறிமுகம் செய்துள்ளது. நொடிக்கு 100 ஜிகாபிட்ஸ் வேகத்தில் இயங்கக்கூடிய சாதனத்தை அந்நாட்டின் டெலிகாம் நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து உருவாக்கியுள்ளன. இது 5Gயின் வேகத்தை காட்டிலும் 20 மடங்கு கூடுதல் வேகத்தில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி. நீர் சார்ந்த பேட்டரியை உருவாக்கியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி சீனா. சரியான பதில் ஆப்ஷன் டி சீனா. சீன விஞ்ஞானிகள் லித்தியம் பேட்டரிகளின் ஆற்றலை அடர்த்தியை விட 2 மடங்கு ஆற்றல் கொண்ட நீர் சார்ந்த பேட்டரியை உருவாக்கியுள்ளனர். இந்த பேட்டரிகள் நீர் சார்ந்த எலக்ட்ரோலைட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. ஆறாவது கேள்வி. இந்திய வம்சாவளியை சேர்ந்த எந்த விண்வெளி வீரர் தனது 3வது விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள உள்ளார்? ஆப்ஷன் ஏ நிகர் ஷாஜி, ஆப்ஷன் பி முத்தமிழ் செல்வி, ஆப்ஷன் சி சுனிதா வில்லியம்ஸ், ஆப்ஷன் டி கல்பனா சாவ்லா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.